இன்னைக்கு இவங்க எல்லாம் உங்க கட்சியில இணைஞ்ச உடனே தூய சக்தியா மாறிட்டாங்களா? அப்படி ஒரு குலுக்கி வச்ச கொக்கோ கோலா பாட்டு கேட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒண்ணு, அதுல வந்து மாற்றுக் கட்சியில இணையிற விழா. அதுல வந்து அருண்ராஜ் அவர்கள் சொன்ன அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, எங்களுடைய தளபதி சொன்ன விஷயம், அதாவது இன்னைக்கு இது ஊழல் சக்தி ஆயிடுச்சா, அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஊழல் சக்திகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இவங்க எல்லாம் உங்க கட்சியில இணைஞ்ச உடனே தூய சக்தியா மாறிட்டாங்களா? அப்படி ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி, பொதுவான ஒரு கேள்வி, அது எல்லாரும் காமனா எல்லாரும் ஆடியன்ஸ் சொல்லி வர ஒரு விஷயம் தான். அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. என்னன்னாக்கா, எங்க தளபதியின் தலைமையிலான இந்த ஒரு ஆட்சின்றது ஊழல் செய்ய முடியாது. அப்படி ஊழல் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் கட்சியில இருக்க முடியாது. அது வந்து அதை நாங்க நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் அந்த ஒரு விஷயத்திலேயே உங்களுக்கு புரியும். அது என்னன்னாக்கா, அந்த கட்சிக்கு போற அந்த நிதி கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு இது வரைக்கும் திமுக ஆட்சியில ஒரு அமைச்சர்கள் மேலேயும் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும். பெரிய கருப்புன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? குலுக்கி வச்ச கொக்கோ கோலா பாட்டு கேட்டிருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் ஏதாவது விளக்கம் கொடுத்தாரு அவர் இதுக்கு முன்னாடி? நின்னுக்கு நான் 5 ஒரு அமைச்சர் பேசினார் பாத்தீங்களா பொன்முடி? இது மாதிரி இப்ப அதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் பண்ணது தவறு, இது மாதிரி பேசக்கூடாது, நான் செஞ்சது தவறு, ஒருத்தர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் கிடையாது. ஆனா இங்க வந்து ஒரு மனுஷன் செய்யாத விஷயத்த அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கும், அது வந்து விளக்கம் கொடுக்குறாரு கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நீங்க நல்லா பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஏன் இப்ப வரணும் சார்? 2 வருஷமா வராட்சிக்கும் சம்பந்தம் இல்ல. திரும்பவும் சொல்றேன், எங்க கட்சிக்கு யார் வேணா வந்து சேரலாம். ஆனா நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கோட இங்க வர முடியாது. அது எங்களோட தளபதி சொன்ன விஷயம். சம்பாதிக்கவும் முடியாது கண்டிப்பா. இது வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரும். நீ சம்பாதிக்கணும்ன்ற நோக்கோட வந்து அப்படின்னாக்கா, நீ உள்ள வந்ததுக்கு அப்புறம் சம்பாதிக்கணும்ன்ற என்ன வந்து உனக்கு கண்டிப்பா தூக்கிடும் ஆட்டோமேட்டிக்கா. உண்மைதானங்க. அதாவது நீங்களே பாத்துருப்பீங்க, ஒரு இடத்துல போயிட்டு ஏதாவது பேசினா பரவாயில்ல, 2 இடத்துல போயிட்டு நீங்க பேசினா பரவாயில்ல, ஒரு கல்யாண வீட்டுக்கும் போயிட்டு கீழே ஒரு பத்திரிகை இருந்துடக்கூடாது, தூக்கி ஓடிடுறாங்க எல்லாரும். உடனே போயிட்டு அங்க போயிட்டு ஒப்பாரி வச்சிருது. அது ரொம்ப மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 3 மாசமோ. நீங்க நல்லா பாருங்க, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்காங்க, இது நிலைக்காது. 6 மாசத்துல கலைஞ்சிரும்னாக்கா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க. உங்க அப்பா தானே கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா இருக்காது யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு போற இடம் பூரா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டாலினோட சொந்த தொகுதியிலே அவர் தோக்கடிச்சிருக்காங்கனாக்கா மக்கள் விருப்பம் இல்லை, வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏத்துக்க முடியாம இல்ல நாங்க வந்து வேற ஒரு கூட்டணியை வச்சு நாங்க இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்லிட்டு எங்க தயவாலதான் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா இவங்க வந்து எப்படி சொல்றது, வெத்து சீனு காமிச்சிட்டு இருக்காங்க. போதை கலாச்சாரத்தை தடுக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல ஒரு பெரிய விஷயம். நீங்க அதுக்கு முதல்ல நீங்க ஒரு முன்னெடுப்பை நம்ம பாராட்டணும். முதல்ல எப்படி சொல்றது, எங்க வீட்டுக்காரர் வந்திருந்தாருன்னா அப்படியே புடுங்கி இருப்பாரு, தள்ளி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அவங்களோட மன குமுறல் அது எல்லாமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அவரால் சாதிக்க முடியல அப்படின்றத பக்கவா அவங்க பேச நல்லாவே தெரியுது. அதை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேசி ஒன்னும் பிரோஜனம் கிடையாது. திமுக மேல துறை ரீதியான அந்த அரசியல் ரீதியான விமர்சனங்களை தான் நாங்க வைக்கிறோமே தவிர அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ண அவசியம் கிடையாது. அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்க பண்ற வரைக்கும். எங்க முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து இந்த 60 நாளைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள்லாம் வந்து மீடியாவை சந்திச்சு மீடியாக்கள் கோரிக்கையினாலேயே அறிவிச்சார். எல்லாத்தையும் மக்களுக்கு தேவையானதை பண்றாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காக போய் மீடியாவை சந்திக்கணும்னு சொல்றீங்க? அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தேவையும் கிடையாது. ஏன்னா வந்தா என்ன திரும்ப பண்ணுவாங்க சார், இதை நீங்க பண்ணீங்களா அதை நீங்க பண்ணீங்களான்னு விட்டுறாங்க. சார் த்ரிஷா கூட கேட்க விடல, அது கேக்கோட கலர் எங்க சார் அதை கேட்க வாங்கினீங்கன்னு இப்படிதான் கேள்வி கேட்க. இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் இப்படிதான் இருக்கு. அதனால இந்த ஊடகங்களை நம்பி அவர் போய் பேச வேண்டிய அவசியம் தேவையில்லை. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, நாங்களே சொல்றோம் தேவையில்லை. இந்த ஊடகங்களா செயல்படணும் போது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கே தோணுது. அவங்களதான் கேட்கணும். அதாவது வாயத்தர நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கே உரி விட்டு ஓட்டாங்களே மொத்த பேருமா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வாயத்தரன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க வேணா வாயை மூடிப்பாங்களே தவிர, அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா கச்சத்தீவு அப்படின்னு சொன்னா ஓடுவாங்க. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னா ஓடிடுவாங்க. உண்மை கள்ளச்சாராய மரம் நடந்துச்சு 60 பேருக்கு, அதுக்கு கண் கலங்கல. ஆனா கரூர் விவகாரத்துக்கு கண் கலங்கிட்டாப்ல மனுஷன். சரி ஓகே ரைட்டு, அவ்வளோ வந்து அது ஓகே, அது வந்து சொல்லிட்டு நடந்துச்சுன்னா பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல. இப்ப அதே மாதிரி இவர சோசியல் மீடியாவிலையும் சரி எல்லாத்தையும் சரி தூக்கி போட்டு சொருவாங்க எல்லா கட்சிக்காரங்களுமே. சீமான் பேசுறதை விடவா ஆதவ வருஷம் பேச